வந்தால் போதுங்க. நம்ம எல்லாரும் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம், டிசைட் பண்ணி வச்சுருவோம். இந்த வருஷத்துலேருந்து நம்ம இதை ரெகுலராக கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். முதல் நாள் ஒரு முடிவு எடுப்போம், 2வது நாள் 3வது நாளே அதை நம்ம கை விட்டுடுவோம். கரெக்டுங்களா? அதாவது இன்னிலிருந்து நான் ரெகுலராக இயர்லி மார்னிங் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுப்போம். ஓகேங்களா? ஜனவரி 1 என்ன பண்ணுவோம்? நம்ம தாண்டா சாதிச்சிட்டோம் இந்த உலகத்துலன்ட்டு விடியற் காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணணும்ன்ட்டு நம்ம நல்ல ஒரு டிசிஷனில் தான் இருப்போம். ஆனால் அடுத்த நாள் வந்த உடனே இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிக்கலாமே, இன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பார்க்கலாமே, இன்னைக்கு ஒரு நாள் சும்மா படுத்துட்டு இருக்கலாமே அப்படின்னு நாமளே சமாதானப்படுத்திக்கிட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய முடிவை கண்டினியூஸாக செய்யாமலே விட்டுருவோம். இது எப்படிங்க ஒரு நல்ல ஒரு டிசிஷன் மேக்கருக்கு நேமாக இருக்கும்? இருக்கவே இருக்காது. கரெக்டுங்களா? அப்போது நாம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நமக்குள்ள டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இந்த கன்சிஸ்டன்சியும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் தான் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். இந்த ரெண்டும் நம்மளோட லைஃப்பை டெஃபினட்டாக சூப்பரான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா? சரி, எப்படி நமக்குள்ள கன்சிஸ்டன்சி இருக்கிறப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டும் கூட சேர்ந்து வரும்? ஆக்சுவலாக இன்னிலேருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதுக்கான டைமை நம்ம அலாட் பண்ணுறோமா? ஸோ 8 மணிக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா 5 மணிக்கெலாம் எழுந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அந்த டைமுக்குள்ளே நம்ம எழுந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய முடியும். அப்போ நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. நாம் அதை கிரியேட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சில பேர் இந்த டைமுக்குள்ளே இதை முடிச்சிடணும், இந்த டைமுக்குள்ளே இதை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு டைம் டேபிள்லாம் போட்டு வைப்பாங்க. ஆனால் ஒரு நேரம் போல் இன்னொரு நேரம் இருக்காது. திடீர்னு ஒரு நேரம் கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், வீட்டு வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்மளால் அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் கன்சிஸ்டன்சியாக நம்ம ஒரு விஷயத்த செஞ்சாகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறமா டைம் மேனேஜ்மெண்ட் நமக்குள்ளே கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்பவே தேவை. கண்டிப்பாக நம்ம இதை ரெகுலராக பண்ணியே ஆகணும். நமக்குள்ளே தோணும், இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். பட் அந்த ஸ்பாட்டில் நாம் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாம் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இதை ஒதுக்கி வச்சிடலாம், நாளைக்கு வேணால் நம்ம ஃபோன் பார்க்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தை போஸ்ட்பான் பண்ணணும்னா நல்ல விஷயத்தை போஸ்ட்பான் பண்ணாமல் எது உங்களோட மைண்டை கெடுக்குதோ அதை போஸ்ட்பான் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம ஃபோன் பார்த்துக்கலாம், நாளைக்கு நம்ம தூங்கிக்கலாம், இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு கெட்ட விஷயத்தை போஸ்ட்பான் பண்ணிவிடுங்க. இப்படி ஒரு நாளும் உங்களோட அந்த தள்ளி போடுற விஷயம் கெட்டதுக்காக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கி ஒரு நாள் தூங்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் ஃபோன் பார்க்கலாம் அப்படி தானே நம்ம சொல்லுவோம். நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இப்படி சொல்லாமல் அப்படி மாற்றி போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குள்ள அந்த நல்ல விஷயம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிட்டு இதுதான் நம்மளோட டியூட்டி அப்படின்னு நீங்களே சேஞ்ச் ஆகிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களால உங்களோட டைமை சேவ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயமும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.